பழைய ஸ்டார் நியூட்ரமோ குமாருக்கு முத்துவேல் அட்வைஸ் பண்ணுறாங்க. இனிமேல் இது மாதிரி பண்ணாமல் ஒழுங்காக தெரிந்திருக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் சக்திவேல் அவங்களுடைய பையனுக்கு மறுபடியும் பிரச்சனை வேண்டாண்டா, ஒழுங்காக இருன்னு அப்படி சொல்லாமல் இங்கே பாருடா, என்ன நடந்தாலும் அப்பா நான் கூட இருக்க சரியா, ஆனால் கண்டிப்பாக அந்த பாண்டியனுடைய குடும்பத்தையும் சரி, என் அண்ணனுடைய வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, ஒருத்தரையும் சும்மா விடக்கூடாது. நீ ஜெயிலுக்கு போயிட்டுன்ட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன், ஏன் உன் அம்மா எவ்வளோ அழுதுருக்கா, அதனால் இனி நீ எதை பற்றியும் கவலைப்படாத. அடுத்து நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியா, தாராளமாக செய்டா குமார்ன்றாங்க. அப்பா நான் இருக்க உன் கூட அப்படின்னுவாங்க. அப்பா கண்டிப்பாக அந்த அரசியோட குடும்பத்தை ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன்ப்பா. என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்கல்ல, ஜெயிலில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இனி இந்த குமார் யாருன்றதை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு சவால் விட்டு போகிறாங்க. அவங்களுடைய அம்மா இருந்துட்டு, குமார் நீ கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணணும், நானும் ரொம்ப நல்லவங்க, எல்லா குடும்பத்தோட ஒன்று தானே, நம்ம ஏன் தேவையில்லாத பிரச்சனை பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இனிமேல் நம்ம பொறுத்து போகக்கூடாதுடா குமார், நம்ம யாருன்றதை காமிக்கணும் அப்படின்ட்டு அவங்களுடைய அம்மாவுமே சக்திவேல் பக்கம் மாறிடுறாங்க. சக்திவேல் நீ மாறினது எனக்கு ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு கவலையப்படாத, நம்ம நினைக்கிறத மட்டும்தான் அப்படின்ட்டு அவங்களுடைய பொண்டாட்டி பசங்கள்ட்டு எல்லாருமே ஒரே மாதிரி மாறிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமுல இந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.